ஏக்கா, என் மவனுக்கு பொண்ணு பார்க்க சொன்னனே, எதுவும் பார்த்தீங்களா? பொண்ணு எதுவும் தெரிஞ்சிச்சா? இந்த ஊரில் எதுவும் இருக்கா? அதை பற்றி நீங்கள் ஒன்றுமே சொல்லலையே. அதான் ரொம்ப நாள் ஆச்சுன்னு கேட்போமேன்னு கேட்டேன். இல்லைம்மா, பொண்ணு இதெல்லாம் அமைஞ்சா சொல்கிறேன். சரியா? என் மருமவட்டையும் சொல்லி வச்சுருக்கேன். அவளும் பார்க்குறேன்னு சொல்லியிருக்கா. இதெல்லாம் அமைஞ்சிச்சுன்னா சொல்கிறேன். சரியா? இவ மருமவளே ஒன்றுத்துக்கு ஆக மாட்டா. இவ பொண்ணு பார்த்து நம்ம பையனுக்கு கட்டாவா விளங்கிடும். என்ன கருத்தம்மா யோசிக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கக்கா. சரி, நல்ல பொண்ணாக இருந்தால் பார்த்து சொல்லுங்க. சரியா? எனக்கு தெரிஞ்ச பொண்ணு இருக்கு, நான் வேணா சொல்லட்டா உனக்கு? சரிக்கா, சொல்லுங்க. பொண்ணு நல்ல பொண்ணா, நல்ல குணமாக இருக்குமா, வீட்டு வேலையெல்லாம் பார்க்குமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நல்ல பொண்ணுன்னு தான் நினைக்கிறேன். வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும் வைக்கணும்னா நீ ஒரு வேலைக்காரியாக தான் கல்யாணம் பண்ணி வச்சுக்கணும். அம்மா எனக்கு இப்போ இருக்கிற பிள்ளையெல்லாம் எங்கே வேலை பார்க்குதுங்க? 1-2 தான் வேலை பார்க்குது. மித்தது எல்லாம் ஃபோனை தூக்கிக்கிட்டே அலையுதாங்கிட்டே இங்கிட்டோம். என்னதான் செய்கிறாளுங்க வைக்கிறாளுக்குன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. கேட்டால் 24 மணி நேரம் ஃபோனில் தான் இருக்கிறது. எல்லாம் ஜோடி ஜோடியாக ஆடிக்கிட்டும் பாடிக்கிட்டும் தானே யூடியூப்பில் அதில் இதெல்லாம் போட்டுட்டு அலையிறாளுங்க. ஆமாக்கா, ஆமாம், நானும் பார்த்துருக்கேன். இந்த பிள்ளைகள்லாம் இப்போ அதை தான் விரும்பிட்டு அலையுதுங்க. என்னத்தை சொல்ல, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இதை நம்ம ஏதாவது சொன்னால் வச்சா இவங்க பூமர்னு சொல்லுவாங்க நம்மளை. எதுக்கு நமக்கு இந்த வம்பு? நம்ம கொஞ்ச நேரம் இங்கே வாக்கிங் போகலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே ஆளுக்கு வந்து உக்காந்துருக்காங்க பாரு. என்ன கிரிஜாக்கா, வந்தவொடனே யோசனைலாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கே. ஒன்றும் யோசனை பண்ணலட்டி, சும்மா தான். இவதான் நம்ம என்ன செஞ்சாலும் கண்டுபிடிச்சிட்றா. என்ன 3 பாட்டிமார்களும் எங்கள் இடத்த பிடிச்சிட்டு உக்காந்துருக்கீங்க? யார்ட்டி பாட்டி மாறு? இவளுக்கு வயசே ஆகாத பாரு. எப்பயும் குமரியாகவே இருப்பா. நாங்கள் தான் இப்போ கிளவி ஆகிட்டோம். ஆளும் மாண்டையும் பாரு. இந்த கிளவி என்ன இன்னும் மாறலையா? எப்பயும் இப்படியே தான் பேசிகிட்டே அலையுது. நான் உனக்கு கிளவியா? அத்தனை ஒழுங்கா கூப்பிடுங்க. சரி சரி, இடத்த ஒழுங்க, காற்று வரட்டும் எங்களுக்கு. நீங்கள் உட்காந்துக்கிட்டு கதை இழந்துட்டு இருக்கீங்களோ? எல்லாம் எந்திரிச்சு வீட்டில் போய் வேலைகளை பாருங்கள். ஏட்டி, நீ உங்கள் மாமியார் வேலை பார்க்க சொல்கிற, நீ போய் வீட்டில் வேலை பாருன்ட்டி. அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்கல்ல. அந்த ஈர வெங்காயம்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். இது எங்கள் அத்தைக்கு எனக்கும் உள்ள டீலிங்கு. நல்லா இருக்க குடும்பத்தில் குடிக்குமே அடிச்சுட்டு போயிடாதீங்க. சரி, இந்த நாய்கிட்ட பேச முடியுமா? ஆளும் மண்டையும் ரொம்ப தான் வாய் பேசுதுமா. எப்படி தான் இவ புருஷன் இவ்வளோ வச்சு காலம் தள்ளுறானோ தெரியலை. உங்கள் புருஷன் உங்களை வச்சு காலம் தள்ளுறப்ப என் புருஷன் என்ன வச்சு காலம் தள்ள மாட்டானா? நீங்கள் மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக பேசிட்டீங்க. சும்மா இரேன்ட்டி. இது என்ன நமக்குன்னு எழுதி வச்ச இடமா? யாருனாலும் உட்காந்துக்கலாம், வச்சுக்கலாம். எல்லாம் வெயிலுக்கு வீட்டில் இருக்க மாட்டாப்புல தான் இங்கே வந்து உட்காந்துருக்காங்க. வெக்க தாங்க முடியல இல்லாட்டி. அதான் எல்லாம் மரத்தில் நல்லா பார்த்து பார்த்து வந்து உட்காடுறாங்க. அது கேட்டி அவங்கள இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க? ஏக்கா, உங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது. இவங்கள்ட்ட இப்படி பேசினா தான் கிளம்புவாங்க. நீங்கள் சும்மா தத்துவம் சொல்கிறேன் தக்காளி தரேன்ட்டு பேசிகிட்டு இருக்காதீங்க. சரி, இந்த பிளேட்டை எது சொன்னாலுமே இந்த பிள்ளை கேட்க மாட்டேங்காமா. ஒரு சில டயத்தில் கேட்குறா, ஒரு சில டயத்தில் கேட்க மாட்டேங்கிறா. இது என்ன குணம்னே புரிய மாட்டேங்குது. இவங்கள்ட்டலாம் அப்படி பேசினா தான்க்கா இவங்க கதைக்கு ஆகும். அதுவும் சரிதான். என்ன பரமு இன்னைக்கு அமைதியாக இருக்க? அது ஒன்றும் இல்லை, சும்மா தான் வெயில் தாங்க முடியாப்புல இருக்கேன். என்னதான் செய்யறதுனே தெரிய மாட்டேங்குது. எப்படா அந்த வெயில் காலம் முடியவும் இருக்குது. எல்லாருக்கும் அப்படித்தானே இருக்குது. வெயில் தாங்க முடியாமல் தான் நாங்களே இங்கே வந்து உட்காந்துருக்கோம். அதை என்னமோ பட்டா போட்ட மாதிரி கிளம்புங்கிறா. என்னத்தை சொல்ல? இதெல்லாம் கேட்குறதுக்கு யார் இருக்கா? யாரும் கிடையாது. அவள் சும்மா தான் சொல்கிறா. நீங்கள் உட்காந்து பேசுங்க. இது என்ன இவ இடமா? யாருனாலும் வந்து உட்காந்துக்கலாம், பேசிக்கலாம், இருந்துக்கலாம். அது அவங்க சௌகரியம் தானே. அவங்க கிளம்புறேன்னு சொன்னாலும் இந்த அக்கா விட மாட்டாங்க போல். ஏன் தான் இந்த அக்கா இப்படி இருக்காங்களோ?